சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைஞ்சதுக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்ன பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தின் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் பெற்றுக் கொள்வதற்கான முக்கிய அறிவிப்பினை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது. இது தொடர்பாக ரேஷன் அடைதர்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்கள் என்னென்ன? தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலும் இலவசமாகவும் அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இதில் துவரம் பருப்பு, பாமாயில் இந்த 2 பொருட்கள் மட்டும் ஆகஸ்ட் மாதத்தில் சரியாக வழங்கப்படவில்லை என்ற புகார் பரவலாக இருந்தது. ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களாகவே இந்த பொருட்களை முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்றும், கடந்த மே மாதம் முதலே பாமாயிலுக்கும் பருப்புக்கும் பெரும் தட்டுப்பாட்டு ஏற்பட்டதாகவும் ரேஷன்தாரர்கள் அதிருப்தியும் புகார்களும் தெரிவித்து வந்தனர். எனவே மே மாதத்திற்கான பொருளை ஜூன் மாதம் வாங்கலாம் என்று தமிழக அரசு தரப்பில் கூறியிருந்தாலும் பல கடைகளில் போதிய இருப்புகள் இல்லாமல் மக்களால் வாங்க முடியவில்லை.